தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முதல் முறையாக போட்டி போட்ட தேர்தலிலேயே மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணி தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்காரு. இதே மாதிரி முதல் முறையாக தேர்தலில் போட்டி போட்டு ஏற்கனவே எம்ஜிஆரும் என்டிஆரும் முதலமைச்சராக இருக்காங்க. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுமே பார்த்தீங்கன்னா 2வது தேர்தலே முதலமைச்சராகி ஒரு சாதனை படைச்சாரு. இவங்க 3 பேரோட வெற்றியும் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட வெற்றியும் ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கு, அதே நேரத்தில் சில வித்தியாசங்களும் இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். இந்திய தேர்தல் வரலாற்றில் ரீசெண்ட் டைமில் எந்த ஒரு கட்சிக்குமே கிடைக்காத ஒரு பெருமை விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்க போது. அது என்னன்னு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான விடையை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அலை 1972 பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுக பொருளாளராக இருக்காரு. அந்த டைம்ல கட்சி தலைமைக்கும் அவருக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வருது. அப்ப கட்சியை விட்டு வெளியே வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை தொடங்குறாரு. கட்சி தொடங்கி கொஞ்ச நாட்கள்லேயே திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. அங்க வேட்பாளர் போட்டு அவரோட கட்சி அப்படிங்கிறது முதல் வெற்றியை பதிவு பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1977 அதிமுக தன்னோட முதல் சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்குது. எம்ஜிஆர் தமிழ்நாடு முழுக்கவே சுற்றுப்பயணம் பண்ணி அதிமுகவோட இரட்டலை சின்னத்துக்கு வாக்கு கேட்கிறாரு. அந்த தொகுதியில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட 144 இடங்களை ஜெயிச்சு அறுதி பெரும்பான்மையோட சட்டமன்றத்தில் முதல் முறையாக எம்ஜிஆர் முதலமைச்சராகிறாரு. அதுக்கு அடுத்து நடந்த 1980 சட்டமன்ற தேர்தலில் 162 தொகுதிகள், அதுக்கு அடுத்து நடந்த 1984 தேர்தலில் 195 இடங்கள் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட வின்னிங் ஸ்ட்ரீக் அப்படிங்கிறது ஏறுமுகமாகவே இருந்திருக்கு. இதே ஃபார்மேட் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சில வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் 1977 முதல் முறையா தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பதவி இருக்கிறாரு. அது தொடங்கி 1987 அவர் மரணம் அடைகிற வரைக்குமே தமிழ்நாட்டோட முதலமைச்சராக தான் இருந்தாரு. அவரோட வருகை அப்படிங்கிறது தான் ஆந்திர அரசியல்ல என்டிஆர் புதுசாக கட்சி தொடங்குறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆந்திர அரசியலும் என்டிஆரும் 1982 என்டிஆர் அவர்கள் 60வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா துளிர்விட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1982 அதே வருஷத்திலேயே டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு புது கட்சியை தொடங்குறாரு. அவர் கட்சி தொடங்கின உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா அது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய சூறாவளி சுற்றுப்பயணத்தை ஆந்திரா முழுவதும் பிளான் பண்றாரு. இதுக்காக 1950s மாடல் ஒரு செவர்லே வேன் எடுத்துக்கிட்டு அதை மாடிஃபை பண்ணி ஆந்திரா முழுக்கவே பயணிக்கிறாரு. கிட்டத்தட்ட 75,000 கிலோமீட்டர்கள் ஆந்திரா முழுக்க பயணிச்சு ஒவ்வொரு தொகுதியிலும் போய் மக்களை நேரடியாக சந்திச்சு ஆந்திர மக்களோட பெருமையை மீட்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி மக்களோட கவனத்தை ஈர்க்கிறாரு. அவருக்கு அந்த டைம்ல மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குறாங்க. அவரோட ஒவ்வொரு கூட்டத்துக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அதுக்கு அடுத்து 1983 நடந்த தேர்தலில் அப்ப புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட இன்னொரு கட்சியோட சேர்ந்து அவர் தேர்தலை சந்திக்கிறாரு. அப்ப ஆந்திரால மொத்தம் இருந்த 294 தொகுதிகளில் என்டிஆர் அவர்களோட கூட்டணி 202 தொகுதிகளை வந்து ஸ்வீப் பண்றாங்க. மிகப்பெரிய பெரும்பான்மையோட ஆந்திராவோட முதலமைச்சரா முதல் முறையா என்டிஆர் அவர்கள் பதவி ஏற்கிறாரு. அதுக்கப்புறம் 1983 தேர்தலையும் சேர்த்து 4 தேர்தல்களை அவர் வந்து சந்திக்கிறார். 1983 தேர்தல், 1985, அடுத்து 1989, அதுக்கடுத்து 1994 அப்படின்னு சொல்லி 4 தேர்தல்களை போட்டி போட்டாரு. என்டிஆர் அவர்களுக்கு இன்னொரு வித்தியாசமான பழக்கமும் இருந்துச்சு. ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 தொகுதியில் போட்டி போடுறது அவரோட வழக்கமாகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட போட்டி போட்ட எல்லா தேர்தலையுமே அவர் வெற்றியை தான் பதிவு பண்ணாரு. ஆனால் 1989 தேர்தலில் மட்டும் கல்வாக்குர்த்தி தொகுதியில் அவர் தோல்வியை சந்திச்சாரு. இது ஒன்று தான் அவரோட எலெக்ஷன் ஹிஸ்டரியில் அவர் சந்திச்ச ஒரே ஒரு தோல்வி. அதே மாதிரி அவர் ஒரு வேன் ரெடி பண்ணியிருந்தார் சுற்றுப்பயணத்துக்கு அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு சைத்தன்ய ரதம் அப்படின்ற ஒரு பேருமே அவர் வச்சிருந்தார். டெல்லியும் கெஜ்ரிவால் அரசியலும் அதில் பார்த்தீங்கன்னா 2013-14 வாக்கில் இந்தியா முழுக்கவே மிகப்பெரிய ஊழல் எதிர்ப்பு அலை வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டைமில் ஆம் ஆத்மி அப்படின்ற ஒரு கட்சியை அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்குறாரு. டெல்லி சட்டமன்ற தேர்தல், அதாவது அவர் கட்சி தொடங்கி ஒரே வருஷத்தில் வருது. அதாவது 2013 அந்த தேர்தலை சந்திக்கிறாரு. அப்போ அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அடுத்து 2015 வந்த தேர்தலில் கெஜ்ரிவால் முழுக்க களமிறங்கி போராடுறாரு. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்க மொத்தம் இருக்க 70 தொகுதிகளில் 67 தொகுதிகளில் மிகப்பெரிய ஸ்வீப் அடிக்குது ஆம் ஆத்மி. அந்த டைமில் முதல் முறையாக அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியோட முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. அப்போ தொடங்கி 2024 செப்டம்பர் வரைக்குமே அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியோட முதல்வராக தொடர்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரசியலுக்கும் விஜய் அவர்களோட அரசியலுக்கும் இருக்க மிகப்பெரிய ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா முதல் பாயிண்ட் ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். 2வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப அரசியல், பாரம்பரிய அரசியல், இதுக்கு எதிராக அவங்க 2 பேருமே தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதியும் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியும் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி
பார்த்தோம்னா மக்கள் நலத்திட்டங்களுக்கான முக்கியத்துவம் 2 பேருமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தமா போட்டியிட்ட முதல் தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட தாவேகா 34.92% வாக்குகளை வாங்கியிருக்கு. இதே மாதிரி எம்ஜிஆரோட அதிமுக 30.4% வாக்குகளை வாங்கிருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல என்டிஆர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட டிடிபி தான் சந்திச்ச முதல் தேர்தலிலே 46.3% வாக்குகளை வாங்குச்சு. இந்த லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா என்டிஆருக்கு அப்புறம் விஜய் அவர்கள் 2வது இடத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரலாம். நான் முன்னாடியே கேட்டிருந்தேன்ல, எந்த ஒரு கட்சிக்குமே கிடைக்காத ஒரு பெருமை அப்படிங்கிறது தாவேகா கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் வெற்றி மூலமா தாவேகா டெல்லியில பார்லிமெண்ட்லயுமே அவங்களோட கணக்கை தொடங்குவதற்கான எல்லா வாய்ப்புமே பிரகாசமா இருக்குன்னே சொல்லலாம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியா இருக்க CV சண்முகம் அவர்கள் மயிலம் தொகுதியில் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. ஒருவேளை மாநில அரசியலுக்கே திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லி CV சண்முகம் அவர்கள் முடிவெடுத்து அந்த ராஜ்யசபா பதவியை ராஜினாமா பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துக்கு தாவேகாவால ஈஸியா வந்துட முடியும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்க கள நிலவரம். அதே மாதிரி அந்த MP பதவியோட பதவி காலம் அப்படிங்கிறது 2028 வரைக்கும் இருக்கும். அதே நேரத்தில் 2028ல அந்த சீட்டோட சேர்த்து தமிழகம் சார்பில் 3 ராஜ்யசபா எம்பிகளோட பதவி காலம் முடியும். ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த 3 சீட்டுமே தாவேகா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகம். இதனால இந்த தமிழ்நாட்டு அரசியல் வெற்றி மூலமா டெல்லியிலையும் தாவேகா கணக்க தொடங்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க நிலவரம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எலெக்ஷன் ஹிஸ்ட்ரியில் இந்த ரீசெண்ட் டைமில் எந்த ஒரு கட்சிக்குமே கிடைக்காத பெருமை இது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா மக்களவை தேர்தலில் போட்டி போடாமலேயே மாநிலங்களவைக்கு MP அனுப்புகிற ஒரு கட்சியாக தாவேகா மாறப்போகுது. அதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்குது. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கூட மக்களவை தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ராஜ்யசபாக்கு எம்பிக்களையே அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க. ஆனால் லோக்சபா எலெக்ஷனை சந்திக்காமலேயே ராஜ்யசபாக்கு MP அனுப்ப போகிற ஒரு கட்சியாக இன்னைக்கு தாவேகா மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த எலெக்ஷன்ல தாவேகாவோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க மாலை மலர் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட எல்லா சோஷியல் மீடியா பேஜஸும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.